உங்ககிட்ட ரூ. 100 இருக்கு. அது தினமும் சேமிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். தினமும் ரூ. 100 வச்சு 15 வருஷத்துல ரூ. 10,00,000 எப்படி மேக் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். அப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, அது எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டால மட்டும் தான் முடியும். ஸோ எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டு எப்படி ஸ்மார்ட்டா பண்றது? அதேபோல என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்? எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இந்த வீடியோல ஃபுல்லும் பார்க்க போறோம். நம்ம இந்த எஸ்ஐபிக்குள்ள போறோம் அப்படின்னா, ஒரு பெரிய இன்வெஸ்டரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மாசம் ரூ. 10,000 கையில அமௌண்ட் இருந்தா தான் எஸ்ஐபி போட முடியும் அப்படின்னு எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாதுங்க. ரொம்ப ஈஸியா தினமும் ஒரு ரூ. 100 சேமிக்கிறதன் மூலமாக கூட, அதை விட கம்மியா சேமிக்கிறதன் மூலமாக கூட நம்ம லட்சாதிபதி ஆக முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு எஸ்ஐபி அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். இது வந்து சிஸ்டமிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிஸ்டமேட்டிக்கா நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். நீங்க ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டா எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மாதம் ரூ. 500 கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்கள் இந்த எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தான் வந்து போட போகிறீங்க. ஒன்ஸ் இந்த எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா உங்கள் பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக டிடெக்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடும். ஓகேங்களா? அதான் வந்து விஷயம். எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு ஒரு ஆர்டி இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ரெக்கரிங் டெபாசிட் பேங்க்கில் இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸில் போடுவீங்க இல்லையா? ஸோ ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அப்படி போடுறீங்க அப்படின்னா அதோடைய இன்ட்ரெஸ்ட் வந்து 5 to 6% வந்து வரும். நீங்கள் என்ன அமௌண்ட்டு போட்டிங்களோ அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டி இன்வெஸ்ட்மெண்ட். அதே அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறீங்க, லாங் டேர்முக்கு வந்து போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 to 15% வந்து ஆவரேஜாக வந்து ரிட்டர்ன் இருக்கும். அதே போல் உங்களுடைய பணம் உங்களுக்காக சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ரிட்டர்ன் ஆகுது இல்லைங்களா? நீங்கள் சம்பாதித்த பணமும் உங்களுக்காக சம்பாதிக்கும் அப்படிங்கிறது தான் மியூச்சுவல் ஃபண்டோட ஒரு பெஸ்ட் விஷயமே. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவால் ரெகுலேட் பண்ணப்படுது. அடுத்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங் தெரிஞ்சுக்கிட்டா தான் எஸ்ஐபியை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், வாங்க பார்ப்போம். ஸோ ₹2000 நீங்கள் ஒரு மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க எஸ்ஐபியில் அப்படின்னு வச்சுக்கலாம். 15 வருஷத்துக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இன்றைக்கி உங்களுக்கு அந்த ₹2,000 அப்படிங்கிறது பெரிய பணமாக இருக்கலாம். ஆனால் 15 வருஷம் ஆகிறப்போ அந்த ₹2,000 அப்படிங்கிறது இன்றைக்கி ₹200 அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் 12% ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கலாமே. உங்களுக்கு ஆவரேஜாக இன்வெஸ்ட்மெண்ட்டு ₹2,000 ஒரு மாதத்துக்கு நீங்கள் போட்டிங்கன்னா 15 வருஷத்தில் 3,60,000 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுடைய பணம் வந்து ₹10,00,000 மேலே வந்து க்ரோ ஆயிருக்கும். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால தான். இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். நீங்கள் வெறும் ₹3,60,000 பணத்தை ஒரே நாளில் கட்டலை, மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறீங்க. ஆனால் உங்களுடைய பணம் பெருகி பெருகி 10 லட்சமாக மாறிடுது. திஸ் இஸ் த பெஸ்ட் திங். பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னா உங்கள் பணம் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அதே போல் ரிட்டர்ன்ஸ் வந்த மணி இருக்கு இல்லைங்களா, அதுவும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸை மேக் பண்ணி கொடுக்கும். இது டபுள் டமாக்கா மாதிரி தான். ஸோ பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுதான் வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன், அதாவது உங்கள் பணத்தை பல விதமாக பெருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அதுக்கு பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணாமல் பெருக்க முடியாது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு டைம் சொல்லியிருந்தாரு, காம்பவுண்டிங் அப்படிங்கிறது தான் 8th wonder ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு பாருங்கள் காம்பவுண்டிங்க்கு. இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு எஸ்ஐபியில் காசு போடுறீங்க அப்படின்னா காம்பவுண்டிங் நடக்க போது உங்கள் பணம் பெருக போகுதுன்னு ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. ஓகே, எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இது வந்து ரிஸ்கியா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது ரிஸ்கியா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான். மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுன் போயிட்டு வர்றது நிதர்சனமான உண்மை தான். ஓகேங்களா? ஆனால் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ருபி காஸ்ட் ஆவரேஜிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நார்மலாக ஒரு பணத்தை கொண்டு போய் பல்காக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறதுக்கு எஸ்ஐபி இஸ் த பெஸ்ட் ஒன். உங்களுக்கு சிஸ்டமேட்டிக்காக வந்து ருபி காஸ்ட் ஆவரேஜிங்கில் உங்களோட ரிஸ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணும்.
அதே போல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. மார்க்கெட் டவுன் ஆகுதா, நீங்கள் நிறைய யூனிட்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்கணும் எஸ்ஐபி மூலமாக. அதுவே மார்க்கெட் வந்து ரொம்ப ஹையில் போயிட்டுருக்கு அப்படி நீங்கள் கொஞ்சம் யூனிட்ஸ் மட்டும் வாங்கினா போதும். ஆனால் இந்த 2 இடத்துலையும் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கணும் அப்படிங்கிறதா. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் டவுன் ஆனாலும் சரி, ஹை ஆனாலும் சரி, விற்கிறத பற்றி யோசிக்காதீங்க. நீங்கள் வந்து வாங்கி வைக்கணும். கம்மியான விலை இருக்கா, நிறைய வாங்கி வைக்கலாம். ஜாஸ்தி விலை இருக்கா, கொஞ்சம் கம்மியாக வாங்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டை வச்சுக்கோங்க. அதே போல் பெஸ்ட்டு எஸ்ஐபி வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு எது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இண்டெக்ஸ் ஃபண்டு அண்டு லார்ஜ் கேப் ஃபண்டு, இது 2 தான் வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு த பெஸ்ட் ஒன். ஓகேங்களா? உங்களுக்கு சேஃபாக நான் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது 2 தான் பெஸ்ட்டு. ஸோ நிஃப்டி 50 பேஸ்டு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போடுங்க. நிஃப்டி 50 அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸுடைய இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி. ஏன் இதெல்லாம் நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா லெஸ் ரிஸ்கி. ஓகேங்களா? ஸ்மால் கேப் ஃபண்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்க் ஜாஸ்தி. அதே போல் வந்துட்டு 10+ இயர்ஸ் வந்து நீங்கள் லாங் டேர்மில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அண்ட் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, எப்படி எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணணும். இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஜீரோதா, க்ரோ, பேடிஎம் மணி, இது மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. டைரக்ட் ஏஎம்சி வந்து வெப்சைட்லேயுமே கூட தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் ஃபண்டை செலக்ட் பண்ணி ஆட்டோ டெபிட் மோடில் நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் அது மாதிரி ஃபண்டை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா 10 வருஷத்துக்கு மறந்துடுங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நீங்கள் தினம் போய் பார்க்கக்கூடாது. எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன நடக்குன்னா, நான் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டேன், நான் தினம் போய் அந்த ஃபண்டை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களை டிமோட்டிவேட் பண்ணும். ஓகேங்களா? ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் லார்ஜ் டைம் கொடுக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. த சிம்பிள் ப்ராக்டிக்கல் ஆக்ஷனபிள் வே அப்படின்னா நான் இப்போ சொன்னது தான். நீங்கள் ஒரு நல்ல ஃபண்டை சூஸ் பண்ணிவிட்டு 10 வருஷத்துக்கு மறந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், த பெஸ்ட் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 5 காமன் மிஸ்டேக்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அதாவது மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது அப்படின்னு உடனேயுமே வந்து எல்லோரும் பயந்துட்டு எஸ்ஐபி போகிறத ஸ்டாப் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு அந்த வேலையை பண்ணாதீங்க. ஏன்னா மார்க்கெட் ஃபால் ஆகிறப்ப தான் நீங்கள் நிறைய யூனிட்ஸ் வாங்க முடியும். எப்படி ஃபால் ஆனாலும் மறுபடியும் மேலே வந்துடும் அப்படிங்கிறதா வந்து யதார்த்தமான உண்மை. அதே போல் 1 இயரில் குயிக் ரிட்டர்னை எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா 1 இயர் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான சரியான நாளே கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் மினிமம் 5 இயர்ஸ்க்காவது கொடுக்கணும். 10 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிமம். அதே போல் வித்தவுட் கோல் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கோல் இருக்கணும். அப்போ தான் வந்து ப்ராப்பராக எல்லாமே போகும். அதே போல் என்டையர் சேலரியை, அதாவது 50% ஆஃப் த சேலரி, 70% ஆஃப் த சேலரி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. அப்படி பண்ணாதீங்க. தயவு செஞ்சு எமர்ஜென்சி ஃபண்டு எடுத்து வச்சுக்கோங்க. எஃப்டி கொஞ்சம் எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் தென் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ஒரு பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் த உங்களோட சேலரி தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகணும். என்டையர் சேலரி கிடையாது. அதாவது போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா டெய்லியும் போய் போர்ட்ஃபோலியோவை செக் பண்ணுறது. என்னோடய பணம் வளர்ந்துருச்சா, எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு அப்படின்னு போய் தயவு செஞ்சு செக் பண்ணாதீங்க. பணம் போடுறது மட்டும்தான் என் வேலை, செக் பண்ணுறது என் வேலை இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிடணும். ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டா. ஓகேங்களா? இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கிட்டு ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணால் அதை நீங்கள் நம்ப ஆரம்பிக்கணும். விஷயம் என்ன அப்படின்னா எஸ்ஐபி வந்து ஒரு போரிங்கான விஷயம்தான். ஆனால் அந்த போரிங்கான விஷயந்தான் உங்களை ரிச்சாக மாற்ற போகுதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் 20 to 30 ஏஜுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா இன்னும் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கீங்களா? உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை நீங்கள் டிலே பண்ணிகிட்ருக்கீங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வெறும் ₹500 இருந்தாலும் கூட போதும், எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம். நல்ல ரிசர்ச் பண்ணிவிட்டு தாராளமாக பொறுமையான டைம் எடுத்துக்கிட்டு எது பெஸ்ட்டு ஃபண்ட் அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா எந்த ஃபண்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு இன்னும் வந்து குழப்பமாகவே இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பெஸ்ட் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் நிஃப்டி 50ல் எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்லுறேன். நம்ம சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.